வணக்கம். இது உங்கள் கந்தன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்வயம் அண்ட் ஸ்வயம் பிரபா. யூஜிசி நெட்ல பேப்பர் ஒன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. இப்ப நம்ம உள்ள போலாம். ஸ்வயம்ங்கிறது கவர்மெண்ட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ல ஒரு ப்ராஜெக்ட் தான் ஸ்வயம். ஸ்வயம் ஸ்டடி வெப் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். இது காலேஜஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ்க்காக கிரியேட் பண்ணது. இதுல நம்ம பேமெண்ட் பண்ணி கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸ்வயம்ங்கிறது ஈஸியா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு கோர்ஸ் சேர்க்கறது தான் ஸ்வயம். இது எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னா 2017 லான்ச் பண்ணிருக்காங்க. ஜூலை 9 லான்ச் பண்ண டேட்டு. 3 கார்டினல் பிரின்சிபல்ஸ் சொல்றாங்க. ஆக்சஸ், ஈக்விட்டி அண்ட் குவாலிட்டி. எல்லாராலும் ஆக்சஸ் பண்ண முடியும், ஈக்விட்டியா இருக்கும் அண்ட் குவாலிட்டியா இருக்கு. இதுல இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே இது 3 கார்டினல் பிரின்சிபல் சொல்றாங்க. டெவலப்டு பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஐஐடி மெட்ராஸ், NTPL வித் ஹெல்ப் ஆஃப் கூகுள் அண்ட் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம். இது எல்லாமே சேர்ந்துதான் ஸ்வயம் போர்ட்டல் கிரியேட் பண்ணாங்க. ஸ்வயம் போர்ட்டலுங்கிறது மெயினா யூஸ் பண்றது ஆன்லைன் கோர்சஸ்க்காக தான் நம்ம ஸ்வயம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். இதுல 4 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. இது ஆன்லைன்ல படிக்கிறதுனால வீடியோ லெக்சர்ஸ் எல்லாமே ரெக்கார்டிங்ஸ்ல இருக்கும். நம்ம போய் அதை பார்த்துக்கலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி ப்ரிப்பேர்ட் ரீடிங் மெட்டீரியல்ஸ் தட் கேன் பி டவுன்லோடட் அண்ட் பிரிண்டட். பிரிண்ட் பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுல டாக்குமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் எல்லாமே உள்ள. செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், குவிசஸ் மாதிரி இருக்கும், வீக்லி குவிசஸ் இருக்கு. இது வீக் கோர்சஸ் மாதிரி தான் இருக்கும் ஸ்வயம்ல. 4 வீக்ஸ், 6 வீக்ஸ், 8 வீக்ஸ், 12 வீக்ஸ் இந்த மாதிரி தனித்தனி கோர்சஸ் இருக்கு. நம்மளுக்கு எது தேவையோ நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அதுல. ஃபோர்த் என்ன சொல்ல வராங்கன்னா, அண்ட் ஆன்லைன் டிஸ்கஷன் ஃபோரம் ஃபார் கிளியரிங் தி டவுட்ஸ். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆன்லைன் டிஸ்கஷன் வைப்பாங்க. அந்த டிஸ்கஷன்ல நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம போய் கிளியர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆன்லைன் கோர்ஸ்னால இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அதுல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்வயமோட கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ். ஏன்னா இதுல நிறைய கோர்சஸ் இருக்கு. ஒரு கோர்சஸ்க்குமே கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அதுல மொத்தம் 10 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. அது கோஆர்டினேட்டர்ஸ்னா கண்டென்ட் ப்ரொவைட் பண்றவங்க தான் கோஆர்டினேட்டர்ஸ். இதுல 1 to 10 என்ன சொல்ல வராங்கன்னா, ஏஐசிடி. நான் இதோட ஃபுல் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கேன். இவங்களோட யூசேஜ் என்ன நான் நெக்ஸ்ட் சைட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏஐசிடினா ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். NTPLனா நேஷனல் ப்ரோக்ராமிங் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங். UGCனா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். CECனா கான்சோர்டியம் ஃபார் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன். NCERTனா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். NIOS நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். IGNOனா இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. IIMBனா இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இது பெங்களூர்ல இருக்கு. NITTRனா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச். NINங்கிறது இப்போ நியூவா ஆட் பண்ணது, லாஸ்ட் இயர் தான் ஆட் பண்ணாங்க இதை. NIN இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். இவங்க 10 பேரும் தான் ஸ்வயமுக்கு கண்டென்ட் ப்ரொவைட் பண்றாங்க, அந்த கோர்ஸ் கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்றாங்க. இவங்க என்னென்ன கோர்ஸ்லாம் கிரியேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். 10 கோஆர்டினேட்டர்ஸ். ஏஐசிடி ஒரு செல்ஃப் பேஸ்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கோர்சஸ் அவங்க தராங்க. NTPLங்கிறது இன்ஜினியரிங் கோர்சஸ். இன்ஜினியரிங்ல எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ஒன்னொன்னுத்துக்குமே கண்டென்ட் கொடுக்கறது NTPLோட வேலை. யூஜிசி பாத்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் போஸ்ட் கிராஜுவேஷன். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, MSc படிக்கிறவங்க, MA படிக்கிறவங்களா இருப்பாங்கல்ல, அவங்க அதுக்கு கண்டென்ட் எல்லாமே யூஜிசி கொடுப்பாங்க. CECனா அண்டர் கிராஜுவேஷன், BSc மேக்ஸ், BSc படிக்கிறவங்க, BA படிக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டென்ட் அவங்க கொடுக்கறது ஸ்வயம்ல. NCERTனா ஸ்கூல் எஜுகேஷன். NIOSனா ஓப்பன் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அவங்க கண்டென்ட் ப்ரொவைட் பண்றாங்க. IGNO எதுக்குன்னா ஓப்பன் ஸ்கூலிங் ஸ்டூடெண்ட், இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்க கண்டென்ட் இருக்கும். மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ்க்கு IIMB பெங்களூர் நான் சொன்னால, அது மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ்க்கு ஸ்பெஷலைஸ்டா அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. NITTRனா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். டீச்சர்ஸ்க்கு ஓரியன்டான கோர்சஸ் எல்லாமே NITTR பார்த்துப்பாங்க. இப்போ புதுசா கோஆர்டினேட் ஆனா சொன்ன பாத்தீங்களா, இந்தியன் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது 2 பேர் இருக்காங்க. 2 யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்றாங்க. அது கீழே அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அண்ட் பனாரஸ் யூனிவர்சிட்டி. இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் மாதிரி கண்டிப்பா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த லாஸ்ட் 10 கொஞ்சம் இம்பார்ட்டன்டா பாத்துக்கோங்க. இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ஸ்வயம் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கிறது இந்த நேம்ஸ் கேட்கலாம். ஃபவுண்டரோட நேம் பாத்தீங்கன்னா அனுராதா கபூருங்கிறவ தான் இவங்க ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்வயம்ல இருக்கிறது மெயினா அதோட மீனிங் என்னன்னா, செல்ஃப் அண்ட் ஆட்டோ. நம்ம படிச்சுக்கிறது, நம்ம படிக்கிற அந்த குட் திங்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்றதா செல்ஃப் அண்ட் ஆட்டோன்னு சொல்றாங்க இந்த இடத்துல. ஸ்வயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் இனிஷியேட்டிவா, டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ல ரொம்ப டாப்ல இருக்கிறது ஸ்வயம். ஸ்வயம்ல ஒரு 200க்கு மேல இன்ஸ்டிடியூஷன்ஸ் கண்டென்ட் ப்ரொவைட் பண்றாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதுல என்ரோல் பண்ணி அதுல பெனிஃபிட் ஆயிருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா சர்டிபிகேட்டோட போயிருக்காங்க வெளியில.
அதுதான் இங்க கண்டென்ட் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்வயம் பிரபா. ஸ்வயம் பிரபாங்கிறது வந்து டிடிஎஸ் சேனல். அது வந்து ஆன்லைன்ல படிப்போம், ஆன்லைன் கோர்சஸ் மாதிரி படிப்போம். அது வந்து ஸ்வயம் பிரபாங்கிறது வந்து டிடிஎஸ் சேனல்ஸ். மொத்தம் 40 டிடிஎஸ் சேனல்ஸ் இதுல இருக்கு. இது எப்படி இருக்கும்னா நம்ம டிவில கனெக்ட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். டெலிகாஸ்டிங் 24/7, 24 7 நாளுமே வந்து கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எது மூலியமா டிடிஎச் சேனல் ஒர்க் ஆகுதுன்னா GSAT-15 சேட்டலைட் மூலியமா இந்த எஜுகேஷன் கண்டென்ட் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் வந்து நியூ கண்டென்ட் வரும். அந்த 4 ஹவர்ஸ் கண்டென்ட் வந்து 1 டேக்கு வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன டைம்ல ஃப்ரீயா இருக்கோமோ, நம்மளுக்கு கன்வீனியா இருக்க டைம்ல வந்து அதை நம்ம சேனல் யூஸ் பண்ணிக்கலாம். 4 ஹவர்ஸ் ஒரு கண்டென்ட் வருது, புது கண்டென்ட் வருதுன்னா 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிடும். இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சேனல்ஸ் எல்லாம் எது கூட அப்லிங்க் ஆயிருக்கு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பைசாக்டரோட ஃபுல் ஃபார்ம் நான் சொல்றேன். பாஸ்கராச்சாரியா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இது வந்து காந்தி நகர்ல இருக்கு. இது ஸ்வயம் பிரபாவோட வெப் போர்ட்டல் மெயின்டைன் பண்றவங்க யாரு பாத்தீங்கன்னா ஐபர்நெட் என்ன சொல்றாங்கன்னா இன்ஃபர்மேஷன் லைப்ரரி நெட்வொர்க். இவங்க வந்து வெப் போர்ட்டல் வந்து மெயின்டைன் பண்றது, ஸ்வயம் பிரபாவோட வெப் போர்ட்டல் மெயின்டைன் பண்றாங்க. இப்ப ஸ்வயமுக்கு எப்படி நம்ம கண்டென்ட் ப்ரொவைடர் மெயினா பார்த்தோமோ, அதே மாதிரி ஸ்வயம் பிரபாக்கு அந்த சேனல்ஸ்க்கு, டிவி சேனல்ஸ்க்கு கண்டென்ட் கொடுக்குறவங்க யாரும் பாத்தீங்கன்னா NTPL, IITs, UGC, CEC, IGNOU அண்ட் NCERT அண்ட் NIOS எல்லாருமே வந்து ஸ்வயம் பிரபாக்கும் வந்து கண்டென்ட் ப்ரொவைட் பண்றாங்க. இது மெயினான இனிஷியேட்டிவ் ஸ்வயம் பிரபா கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மினிஸ்டர் யார் பாத்தீங்கன்னா தர்மேந்திர பிரசாத் சார். இப்ப இருக்கவர் தான் 2017, இதுவுமே 2017 லான்ச் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் தான். இதுல வந்து நம்ம பாக்குறது வந்து 10 சேனல்ஸ். ஃபர்ஸ்ட் 10 சேனல்ஸ்க்கு நேம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் கண்டென்ட் ப்ரொவைடர் நேம் வச்சுதான் அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 10 சேனல்ஸ்ல நீங்க மெயினா பார்க்க வேண்டிய நேம்ஸ், அவங்க கொடுக்குற சப்ஜெக்ட்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். வாகேஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேனல் நம்பர் 1. 1 to 10ங்கிறது சேனல் நம்பர், அப்படியே தான் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் நம்பர் கிடையாது, சேனல் நம்பர் 1 to 10 தான். 1 பாத்தீங்கன்னா வாகேஷ், அவங்க என்ன சப்ஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரிட்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிரபோத் வந்து சோஷியல் பிஹேவியர் அண்ட் சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சரஸ்வதினா நமக்கு தெரியும், அது எஜுகேஷன். ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா பிரபந்தன் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் லைப்ரரி சயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 6 வந்து விதிக்னா வந்து லா அண்ட் லீகல் ஸ்டடீஸ். 7 வந்து கௌட்டல்யா வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அண்ட் ஃபினான்ஸ். ஆரியபட்டா பாத்தீங்கன்னா வந்து பிசிக்கல் சயின்ஸ், மேத்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸ்பந்தன் பாத்தீங்கன்னா பாட்னி, ஜுவாலஜி அண்ட் பயோ சயின்ஸ். ஸ்பந்தன்னா அந்த ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பேன் ஆஃப் லைஃப்னா பயாலஜி சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தக்ஷ் பாத்தீங்கன்னா சேனல் நம்பர் 10 அப்ளைடு சயின்ஸ், அப்ளைடு பிசிக்ஸ் அண்ட் கெமிக்கல் சயின்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ வரைக்கும் யூஜிசி நெட்ல அந்த டாப் 10 சேனல்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. பட் லாஸ்ட் எக்ஸாம்ல இருந்து அவங்க ரொம்ப இன்டெப்த் போய் சேனல் நம்பர் 40 வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து மிங்கிள் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம வந்து 1 to 40 கண்டிப்பா மெமரைஸ் பண்ணியும் அதை பத்தி தெரிஞ்சுட்டு போனா மட்டும் தான் நம்ம எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண முடியும் கொஸ்டின்ஸ். ஆனா இந்த டாப் 10 நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் அஃபிஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணி காட்டுறேன். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் ஃபார் ஸ்வயம் பிரபா சேனல்ஸ். இதுல நான் கீவேர்ட்ஸ் அண்ட் கீ ட்ரிக்ஸ் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அட்டாச் பண்ணிருக்கேன். இதை நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும். 1 to 40 சேனல்ஸ் இதுல இருக்கு. 40 சேனல்ஸுமே என்னென்ன சேனல் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து யார் அதுக்கு கண்டென்ட் ப்ரொவைட் பண்றா, இது எல்லாமே இந்த வெப்சைட்ல இருக்கு. இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்ணுவேன், நீங்க அதை பாத்துக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் நேம், அவங்க என்ன சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, சேனல் நேம்ஸ் இதுல இருக்கு. இப்போ நம்ம ஸ்லைடுக்கு போவோம். இந்த வெப்சைட் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்றேன். நிறைய இருக்கு, நம்ம நினைக்க வேண்டாம், ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ட்ரிக்ஸ் டு ரிமெம்பர் 40 சேனல்ஸ். 1 to 10 சேனல் இருக்கு. 1 to 10, அதுக்கப்புறம் 40th சேனல். இந்த மொத்தம் 11 சேனலுக்கு சேர்த்து யார் கண்டென்ட் ப்ரொவைட் பண்றாங்கன்னா CEC நியூ டெல்லி கொடுக்குறாங்க. 11 to 16 நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஏன்னா வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க, அதனால நான் ஷார்ட்டா தனி ஸ்டைல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். 11 to 16 பாத்தீங்கன்னா IGNOU நியூ டெல்லி கொடுக்குறாங்க. 17 to 20 சேனல் பாத்தீங்கன்னா IIT பாம்பே. 21 and 22 பாத்தீங்கன்னா IIT டெல்லி. 23 மட்டும் வந்து பாத்தீங்கன்னா IIT காந்தி நகர். 24 to 28 பாத்தீங்கன்னா IIT கான்பூர். 29 and 30 IIT கஹத்பூர். 31 to 36 IIT மெட்ராஸ். 37 and 38 IIT திருப்பதி. 39th சேனல் மட்டும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் அவங்க டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 40 சேனல்ஸ் இருக்கு. 40 சேனல்ஸ்ல 11 சேனல்ஸ் மெயினா இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நான் சேனல் நம்பரும் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன சப்ஜெக்ட் வந்து என்ன சிவிலா என்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குல்ல, டெக்னிக்கல் இருக்கும், எலக்ட்ரானிக்கல், பயோடெக்னாலஜி,
சிவில் இருக்கு, ஏரோநாட்டிக்கல் இருக்கு. இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு நான் தனித்தனியா சேனல்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதிகமா சேனல்ஸ் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் அதிகமா யூஸ் பண்றாங்க. அதை என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். 1 and 2 ஹியூமனிட்டிஸ் கொடுக்குறாங்க. 3, 4, 5, 6 பாத்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் இருக்கு. அதுல 11 and 25 பாத்தீங்கன்னா ஹியூமனிட்டிஸ் பிளஸ் சோஷியல் சயின்ஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸ்ல வந்து ஸ்வயம் அண்ட் ஸ்வயம் பிரபா நான் டீடைல்டா ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க குரூப்ல ஷேர் பண்ணலாம், இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் கந்தன் அகாடமி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸா வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆயிட்டு இருக்கும். ஜூன் 2025 ஏம் பண்ணி தான் நாங்கள் இந்த கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பெய்டு கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்ல குரூப் இருக்கு, அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க பெருசு அதில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.